எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சமயத்தில் வந்து காப்பதால இவ சமயபுரத்தா, அதே போல தன் பக்தர்களின் கண்ணீரை துடைப்பதால இவ கண்ணபுரத்தா. அர்த்த ஜாமத்தில் கொலுசு சத்தம், அம்மனே நமக்காக விரதம் இருக்கும் அதிசயம். சிவஸ்வரூபமாக கருதப்படுவதால் விசேஷ விபூதி பிரசாதம். இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை கொண்டுள்ள அன்னை சமயபுரம் மாரியம்மன் கோவில் வரலாறு, அன்னையின் சிறப்பு, அன்னையின் மகிமை மற்றும் ஏன் இந்த கோவில் இவ்வளவு பிரசித்தி பெற்றது என்பது பற்றித்தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா? புராணங்களின்படி அன்னை தாட்சாயினி அதாவது சதிதேவியின் உடல் பாகங்கள் சிதறி விழுந்த இடங்கள் 51 சக்தி பீடங்களாக போற்றப்படுகிறது. அவற்றில் சமயபுரம் சதிதேவியின் கண்கள் விழுந்த இடமாக நம்பப்படுகிறது. அதனால் அன்னை பார்வதி தேவியின் அம்சமான மாரியம்மன் தன்னுடைய கருணை மிகுந்த கண்களால் உலக உயிர்களை காத்து அருள் பாலிக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். சமயபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் முன்பு கண்ணனூர் என்ற பெயராலும் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதையும் அன்னையின் கருணை பார்வையோடு பக்தர்கள் தொடர்பு படுத்தி பேசுகின்றனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். திருச்சியில் இருந்து சமயபுரத்திற்கு பேருந்து வசதி அடிக்கடி இருக்கிறது. இப்போது நாம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் உருவான வரலாறு பற்றி பார்க்கலாம். சமயபுரம் மாரியம்மன் ஆரம்பத்தில் ஸ்ரீரங்கத்தில் தான் எழுந்தருளினாராம். 108 திவ்ய தேசங்களின் தலைமை பீடமாக விளங்கும் ஸ்ரீரங்கத்தில் அண்ணன் அரங்கனுக்கு பக்கத்திலேயே வைஷ்ணவி அம்சமாக அன்னை இருந்தாராம். அண்ணன் அரங்கன் அமைதியே உருவான சாந்தமூர்த்தி. ஆனால் தங்கையோ ருத்ர ரூபிணி. உக்கிரமான அம்சத்தில் கோரை பற்கள், சிவந்த கண்கள் என்று ஆங்கார ரூபத்தில் காட்சியளித்தாராம். அன்னையின் உக்கிரத்தை தாங்க முடியாமல் அங்கிருந்த பூசகர்கள் மிகவும் கவலைப்பட்டிருக்காங்க. அன்னையின் சினத்தை எப்படி தணிப்பது என்று பல வழிகளில் யோசித்தார்களாம். அப்போது அந்த கோவிலின் ஜி.எஸ். சுவாமிகள் ஒரு முடிவெடுத்தாராம். அது என்னன்னா, இந்த அன்னையை வேறு ஒரு நல்ல இடத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் அன்னையின் உக்கிரம் தனியும் என்று முடிவு செய்தாராம். உடனே பக்தர்கள் எல்லோரும் அன்னையின் திருவுருவை தோளில் சுமந்து கொண்டு காட்டுப்பாதை வழியாக பயணம் செய்த ஆரம்பித்தார்கள். அப்படி போய்கொண்டிருந்த போது ஒரு கைவிடப்பட்ட அரண்மனை மேட்டை அடைந்தார்களாம். அது சாதாரண இடம் இல்லையாம். ஒரு காலத்தில் சோழ மன்னன் தன்னுடைய தங்கையை கங்க நாட்டு மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்த போது சீதனமாக கட்டி கொடுத்த கோட்டையாம் அது. அந்த இடத்துக்கு பெயர்தான் கண்ணனூர். ஆனால் காலப்போக்கில் பாண்டியர்களின் படையெடுப்பால் அந்த கோட்டையும் அதை சுற்றியிருந்த நகரமும் முற்றிலும் அழிந்து போய்விட்டதாம். அதற்கு பிறகு அந்த இடம் முழுக்க முழுக்க வேப்ப மரங்கள் நிறைந்த காடாக மாறிவிட்டிருக்கிறது. வேப்ப மரங்கள் நிறைந்த அந்த காட்டுக்குள் இருந்த அரண்மனை மேட்டை அடைந்தாங்க ஸ்ரீரங்கத்து பக்தர்கள். அம்பாள் கோவில் கொள்ள இதுதான் சரியான இடம் என்று முடிவு செய்திருக்காங்க. உடனே ஒரு ஓலை குடிசை கட்டி அதற்குள் அன்னையின் திருவுருவை பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்திவிட்டு அப்படியே அவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி சென்று விட்டார்களாம். அந்த இடம் கண்ணனூர் என்பதாலும் அங்கே கோவில் கொண்ட அம்மன் என்பதாலும் அன்று முதல் அன்னை கண்ணனூர் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. வேப்பமர காற்று அன்னையின் உக்கிரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தணித்திருக்கிறது. அதனால் அன்னையும் சாந்தமாக ஆகிவிட்டாங்க. அதோடு தான் கோவில் கொண்ட அந்த இடம் செழித்து வளர வேண்டும் என்று மனம் கடிந்து அருள் புரிய தொடங்கினாளாம். அப்போது தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் தன்னுடைய படைகளோடு கண்ணனூர் காட்டிலேயே முகாமிட்டாராம். அங்கிருந்த அன்னையின் ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டு கோவிலுக்கு சென்று அன்னையை மனமுருகி வழிபட்டாராம். அன்னையின் தெய்வீக தோற்றத்தை பார்த்த உடனேயே மன்னனுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துவிட்டது. உடனே, தாயே, நான் தொடங்க போகும் இந்த போரில் எனக்கு வெற்றி கிடைக்க நீங்கள் அருள் செய்ய வேண்டும். நான் வெற்றி பெற்று திரும்பி வந்த உடனேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான கோவிலை கட்டி தருகிறேன் என்று மனமாற வேண்டிக் கொண்டாராம். கண்ணனூர் மாரியம்மனிடம் வேண்டிக் கொண்டால் கிடைக்காதது எதுவும் இல்லைதானே. அன்னையின் அருளால் அந்த போரில் விஜயநகர மன்னருக்கே வெற்றி கிடைத்தது. வெற்றி பெற்று திரும்பி வந்த மன்னன் தான் செய்த வேண்டுதலை மறக்காமல் விநாயகரையும் கருப்பண்ணசாமியையும் பரிவார தெய்வங்களாக பிரதிஷ்டை செய்து அன்னைக்கு அழகான கோவிலை கட்டி குடமுழுக்கு விழாவையும் நடத்தி நித்திய பூஜைகள் நடைபெற தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாராம். அதுதான் தற்போது தலைமை பீடமாக திகழும் சமயபுர மாரியம்மன் கோவில். ஏழைகளுக்கு இறங்குபவள் அந்த தாய். நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவள். பாதிக்கப்பட்டவரின் கண்ணீருக்கு இங்கே நிச்சயம் பதில் கிடைக்கும். தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பவள். அம்மா என்று அழைத்தாலே ஓடி வந்து காப்பவள்.
கருணையே வடிவானவள். அதனால்தான் இன்றும் லட்சோப லட்சம் மக்கள் நாடி வந்து அவளை வணங்கி செல்கின்றனர். கருவறையில் அம்பாள் சுஹாசினியாக காட்சி தருகிறாள். 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் இங்கு அருள் பாலிக்கிறாள் என்று சொல்கிறார்கள் ஆன்றோர்கள். இவள் திருமேனியோ மூலிகைகளால் ஆனது. அதனால் அன்னைக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் இருக்கிறது. இதற்கு மலர் சூட்டி தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். இரவு நேரத்தில் அன்னை இங்கே சூட்சம ரூபத்தில் வலம் வருவதாக ஐதீகம் இருக்கிறது. அவ்வாறு அன்னை நகர்வலம் வருகையில் அன்னையின் கால் கொலுசு ஒலி கேட்கும் பாக்கியம் பெற்றவர்கள் அநேகம் பேர் இருக்கின்றனர். இன்றும் அந்த கொலுசு சத்தம் அர்த்த சாமத்தில் கேட்கிறது என்று சொல்கிறார்கள் பக்தர்கள். இவ்வளவு மகிமைகள் கொண்ட அன்னை ஏன் நோய்களை தீர்க்கும் தெய்வமாக போற்றப்படுகிறாள் தெரியுமா? அதற்கு பின்னாலும் ஒரு சுவாரஸ்யமான புராண கதை சொல்லப்படுகிறது. வாங்க அந்த கதையும் நாம பார்க்கலாம். ஒரு காலத்தில் நோய்களின் அதிபதியான மாயாசுரன் பூலோகம் முழுவதும் பல்வேறு நோய்களை பரப்பி மக்களை மிகவும் துன்புறுத்தினானாம். இதனால் அன்னை பார்வதி தேவிக்கு மிகுந்த கோபம் வந்தது. உடனே தன்னுடைய அம்சமான மாரியம்மனை அழைத்து மாயாசுரனையும் அவனுடைய கொடுமைகளையும் முடிவுக்கு கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தாராம். அன்னையும் போர்க்களத்திற்கு சென்று மாயாசுரனையும் அவனுடைய சகோதரர்களையும் அழைத்து வதம் செய்தாள். அது மட்டுமல்ல, அவர்கள் தலைகளை ஒட்டியானமாக அணிந்து கொண்டு நோய்களின் கொடுமைகளில் இருந்து மக்களை காப்பாற்ற தொடங்கினாலாம். அந்த அன்னையே ஆரம்பத்தில் திருவரங்கத்தில் வைஷ்ணவி தேவியாக அருள் பாலித்தவர். பிறகு சமயபுரத்திற்கு வந்து மாரியம்மனாக எழுந்தருளி இன்று வரை பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள் என்று ஸ்தல வரலாறு சொல்கிறது. அதனால்தான் இன்று வரை சமயபுர மாரியம்மனை நோய்களை தீர்க்கும் தாயாக மக்கள் மனமாற நம்பி வணங்குகிறார்கள். இவளுடைய சந்நிதிக்கு வந்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் தீராத நோய்கள் கூட தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அது மட்டுமல்ல, தன்னுடைய பக்தர்களின் துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக அன்னையே பச்சை பட்டினி விரதம் இருந்து தவம் இருக்கும் அதிசயம் இன்றும் நடக்கிறது. சரி, அது என்ன பச்சை பட்டினி விரதம் பார்க்கலாமா? சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடைபெறும் மிகவும் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று பூச்சொரிதல் திருவிழா. இது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விமரிசையாக நடைபெறுகிறது. பொதுவாக எல்லா கோவில்களிலும் பக்தர்கள் தானே அம்மனை வேண்டி விரதம் இருப்பாங்க. ஆனா சமயபுரத்தில் மட்டும் ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. இங்கே பக்தர்களுக்காக அம்மனை விரதம் இருக்கலாம். இந்த விரதத்துக்கு பெயர் தான் பச்சை பட்டினி விரதம். மாசி மாத கடைசி ஞாயிறன்று நடைபெறும் பூச்சொரிதல் திருவிழாவோடு தான் இந்த விரதமும் ஆரம்பமாகிறது. அன்று பக்தர்கள் கொண்டு வரும் பூக்களால் அன்னை முழுவதும் பூக்களாலேயே மூடப்பட்டு காட்சியளிப்பாள். பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்குமாம். அதற்கு பிறகு மாசி மாதத்திலிருந்து பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை மொத்தம் 27 நாட்கள் அம்பாளுக்கு ஒருவேளை மட்டும்தான் நிவேதனம் செய்வார்களாம். அதுவும் சாயரச்சை பூஜையின் போது மற்றும் இளநீர், மோர், பானகம், துள்ளு மாவு, வெள்ளரி பிஞ்சு ஆகியவற்றை நிவேதனமாக படைப்பார்களாம். இந்த 27 நாட்களிலும் அன்னையுடன் சேர்ந்து அந்த ஊர் மக்களும் விரதம் இருப்பது பல ஆண்டுகளாக இருந்து வரும் ஒரு அழகான மரபாக இருக்கிறது. நாம் எல்லோரும் சமயபுரத்திலேயே வசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறை கூட அன்னையை தரிசிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் மனதார அவளை நினைத்து வழிபட்டாலே போதும், அன்னை நம்மை கைவிட மாட்டாள் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அதனால்தான் இந்த 27 நாட்களில் தினமும் ஒருவேளையாவது உணவை தவிர்த்து அன்னையை மனதார நினைத்து வழிபட்டால் அவள் நம்முடனே இருந்து நம்மை காப்பாள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை நாளிலும் இந்த கோவிலில் ஒரு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. அன்று அன்னையின் சன்னதியில் புதிய மூங்கில் தட்டு ஒன்றில் பச்சரிசி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு மற்றும் பல்வேறு காய்கறிகளை வைத்து சிறப்பு பூஜை செய்வார்கள். இந்த வழிபாட்டிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுகிறார்கள். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நேர்த்திக்கடன் இருக்கிறது. அதுதான் கரும்பு தூளி எடுத்தல். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள், அம்மா எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் கரும்பு தூளி எடுத்து செலுத்துகிறோம் என்று நேர்ந்து கொள்வார்களாம். அன்னையின் அருளால் கருவுற்ற பிறகு சீமந்தம் முடிந்ததும் அந்த சீமந்த புடவையையும் வேஷ்டியையும் பத்திரமாக வைத்திருப்பார்களாம். குழந்தை பிறந்து 6 மாதமானதும் அந்த துணிகளை மஞ்சள் தண்ணீரில் நனைத்து கரும்புகளால் தூளி ஒன்றை தயார் செய்து அதில் குழந்தையை படுக்க வைப்பார்களாம். பிறகு அந்த கரும்பு தூளியை தந்தை முன்னால் பிடித்து கொண்டு நடக்க, தாய் பின்னால் வர 3 முறை அன்னை சந்நிதியை வலம் வந்து மனமாற பிரார்த்தனை செய்வார்களாம்.
கரும்புகளை அங்கிருந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்களாம். இப்படியாக அன்னையின் அருளால் கிடைத்த குழந்தை பாக்கியத்திற்கு நன்றி கடனாக இன்று வரை ஏராளமான பக்தர்கள் இந்த கரும்பு தூளி நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகிறார்கள். சமயபுரம் மாரியம்மன் கோவில் வரலாறும் அன்னையின் மகிமையும் பார்த்தோம். இப்போது இந்த கோவிலை பற்றி பலருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? தற்போதைய அன்னையின் ஆலயம் கிபி 1804 விஜயரங்க சொக்கநாத நாயக்க மன்னரால் கட்டப்பட்டது. சமயபுர கோவில் கொடிமரத்தை அடுத்துள்ள மண்டப தூண்களின் கீழ்ப்பகுதியில் நாயக்க மன்னர்களது உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஸ்தலம் சுமார் 700 ஆண்டுகளுக்கு மேலாக சக்தி ஸ்தலங்களுள் ஒன்றாக விளங்குவதை அறியலாம். இந்த மாரியம்மன் கோவிலின் வடக்கே செல்லாயி அம்மன், போதீஸ்வரன் மற்றும் கிழக்கே உஜ்ஜயினி, மாகாளி, முக்தீஸ்வரன் கோவிலும் இடம்பெற்றிருக்கிறது. மாயனின் சகோதரியான சமயபுரத்தால் திருவரங்கத்திலிருந்து வந்தவள் என்பதால் இந்த கோவிலின் நிர்வாகமும் பல நூற்றாண்டுகளாக திருவரங்கம் கோவில் வசமே இருந்தது. பக்தர்களின் முயற்சியால் 1984 ஆண்டு முதல் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தனி நிர்வாகத்துக்கு மாறியது. பக்தர்களிடமிருந்து வசூலித்த பணம் மூலம் கிருபானந்த வாரியார் இந்த கோவிலுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடத்தியுள்ளார். சமயபுரத்தால் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. கிழக்கு மேற்காக சுமார் 280 அடி நீளமும் தெற்கு வடக்காக 150 அடி அகலத்துடனும் அமைந்திருக்கிறது. 3 திருச்சுற்றுகள் கொண்ட இந்த கோவில் முகப்பில் நீண்ட மண்டபம் ஒன்று இருக்கிறது. 3ஆம் பிரகாரத்தில் பௌர்ணமி மண்டபம், நவராத்திரி மண்டபம், வசந்த மண்டபம் ஆகியவை அமைந்திருக்கிறது. 2ஆம் பிரகாரத்தில் விநாயகர், மாரியம்மனின் உற்சவமூர்த்தி மற்றும் கருப்பண்ணசாமி ஆகியோரது சந்நிதிகள் இருக்கிறது. இங்கு ஒரே சந்நிதியில் 3 விநாயகர்கள் அருள் புரிகிறார்கள். ஏனென்றால் அன்றைய கோவில் நிர்வாகத்தினர் இங்குள்ள அம்பாளின் உக்கிரத்தை தணிக்க என்ன செய்யலாம் என்று ஸ்ரீ காஞ்சி பெரியவரின் ஆலோசனையை வேண்டினாங்களாம். காஞ்சி பெரியவரின் ஆலோசனைப்படிதான் நுழைவாயிலின் வலது புறத்தில் ஒரே சந்நிதியில் ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி வடிவங்களாக 3 விநாயகர்களை பிரதிஷ்டை செய்தனர். அதன் பின் அம்மனின் மூல விக்கிரகத்தில் கோரை பற்கள் அகற்றப்பட்டு சாந்த சொரூபியாக மாற்றி 1970 கும்பாபிஷேகம் செய்துள்ளனர். அம்பாளின் கருவறையை சுற்றி எப்போதும் நீர் நிறைந்திருக்குமாறு ஈரத்தன்மையுடன் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அம்பாள் எப்போதும் குளிர்ச்சியாக இருப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாம். மூலஸ்தானத்தில் அம்மன் சுஹாசினியாக காட்சி தருகிறாள். அவளின் தலைக்கு மேலே 5 தலை நாகம் படம் விரித்த நிலையில் காட்சி தருகிறது. இடது காலை மடித்து வைத்துள்ளாள். கீழே தொங்கவிடப்பட்டுள்ள வலது காலின் கீழ் அசுரர்களது தலைகள் காணப்படுகிறது. இவளின் 8 திருக்கரங்களில் முறையே கத்தி, கபாலம், சூலம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளாள். நெற்றியில் திருநீறு, குங்குமம், ஜொலிக்கும் தோடுகள், மூக்குத்தி ஆகிய அலங்காரத்துடன் 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 யந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் இங்கு அருள் புரிகிறாள் கண்ணபுரத்தார். சிவசக்தி சொரூபமாக வாழ்ந்த ஜமத்கனி முனிவரின் மனைவி ரேணுகாதேவியே மாரியம்மனாக மாறினாள் என்பது கர்ண பரம்பரை கதை. சிவபெருமான் மன்மதனை எரித்த வெப்பத்தின் அனல் தாங்காமல் தேவர்களும் மனித உயிர்களும் தவித்தனர். எனவே அவர்கள் பார்வதியை வேண்டினர். அவள் அந்த வெப்பத்தை உள்வாங்கிக் கொண்டாள். அந்த சக்தி சொரூபமே சீதலா தேவி என்றும் மாரியம்மன் என்றும் வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். வசுதேவர் தேவகி தம்பதியின் 8வது குழந்தையான கண்ணன் யசோதை வீட்டுக்கும் நந்தகோபன் யசோதையின் பெண் குழந்தை கம்சனது சிறைச்சாலைக்கும் இடமாற்றப்படுகிறது. அந்த பெண் குழந்தையை சிறைக்கு வந்து கம்சன் கொல்ல முயன்ற போது அவனிடம் இருந்து தப்பித்து வானில் உயர்ந்து உன்னை கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்கிறான் என்று கூறி மறைந்தது அந்த மாய குழந்தை. மாயாதேவி எனப்படும் அந்த குழந்தைதான் மாரியம்மன் என்கிறார்கள். அவளே சமயபுரத்திலும் அம்மனாக விளங்குகிறாள் என்பதும் ஐதீகம். கோவிலின் முன்மண்டபத்தில் படுத்து உறங்குபவருக்கு அர்த்தஜாமத்தில் அம்பாளின் கொலுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். அம்மை நோய் தீர்க்கவும் நகர சாந்திக்காகவும் அம்பாள் இரவு நேரத்தில் வலம் வருவதாக ஐதீகம். காலை 5:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்துக்காக இரவு 9 மணி வரை திறந்திருக்கிறது. சமயபுர கோவிலின் ஸ்தல விருட்சம் மருத்துவ குணங்கள் நிறைந்த வேப்பமரம். இங்குள்ள பெருவளை வாய்க்கால் சிறப்பு மிகுந்த தீர்த்தமாக விளங்குகிறது. ஆலயத்தின் மேற்கே அமைந்துள்ள திருக்குளம் மற்றொரு புண்ணிய தீர்த்தம். இதற்கு மாரி தீர்த்தம் என்று பெயர். இங்குள்ள அம்மனை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாலாலயம் செய்து பின்னர் ஆலய பீடத்தில் மீண்டும் அமர்த்துகிறார்கள். இந்த மாரியம்மனை அயோத்தி மன்னன் தசரதன் வழிபட்டதாகவும் அருகில் உள்ள ஓம்கார உஜ்ஜயினி காளி ஆலயத்துக்கு விக்ரமாதித்ய மகாராஜா வந்து வழிபட்டதாகவும் கதைகள் இருக்கிறது. தைப்பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையின் தென்பகுதியில் நீராட வருவாள்.
கொள்ளிடம்தான் அண்ணன் ஸ்ரீரங்கநாதரையும் தங்கை சமயபுரத்தாலையும் பிரிக்கிறது. அன்று ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவைகள், மாலைகள், தளிகைகள் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கும் பழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. இதை தீர்த்தவாரி விழா என்று சொல்கிறார்கள். தை மாத பெருவிழாவின் 2ஆம் நாளிலிருந்து 8ஆம் நாள் வரை சிம்மம், பூதம், அன்னம், ரிஷபம், யானை, சேஷம், குதிரை ஆகிய வாகனங்களில் அம்மன் உலா வருகிறார். 9ஆம் நாள் தெப்ப திருவிழா. சமயபுர மகமாயிக்கு நடைபெறும் முக்கியமான விழாக்கள்: சித்திரை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையன்று நடைபெறும் தேர் திருவிழா, வைகாசி மாதத்தின் முதல் நாளன்று நடைபெறும் பஞ்ச பிரகார விழா, மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறன்று நடைபெறும் பூச்சொரிதல் விழா. சித்திரை மாதத்தின் கத்திரி வெயிலில் அம்மை போன்ற நோய்கள் மக்களுக்கு ஏற்படும். அந்த வெப்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு மக்களை குளிர வைக்கும் மாரி தாயின் உடல் வெப்பத்தை தணிக்கவே பக்தர்கள் அம்பாளுக்கு பூமாரி பொழிந்து அவளை குளிர செய்கிறார்கள். அப்போது அயல் நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் கூடை கூடையாக பூக்களை அனுப்பி வைக்கிறார்கள். பூச்சொரிதல் திருவிழாவை ஒட்டி விக்னேஸ்வர பூஜை முடிந்த பிறகு முறைப்படி மாரியம்மனுக்கு காப்பு கட்டுகிறார்கள். பிறகு திருக்கோவிலின் தென்கரையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை செய்து 3 யானைகள் மீது பூத்தட்டுகள் வைத்து திருக்கோவில் முன் மண்டபத்தில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்வார்கள். தேரோடும் வீதிகள் 4 வழியாக தேரடி வந்து பின்னர் ராஜகோபுரம் வழியாக பிரதட்சணம் செய்து பூத்தட்டுகள் கருவறைக்கு எடுத்து செல்லப்பட்டு அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. பங்குனி சித்திரையில் 13 நாட்களுக்கு சித்திரை பெருவிழா நடக்கும். சித்திரை மாதம் முதல் செவ்வாய் தேரோட்டமும் அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை தெப்பமும் நடைபெறும். அப்போது முடி காணிக்கை, ஆடு மாடு கோழி காணிக்கை, அக்னி சட்டி எடுத்தல் ஆகிய நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றப்படும். தேர் திருநாளில் பக்தர்கள் ஆற்றில் குளித்து ஈர உடையுடன் ஆற்று நீரை சுமந்து அம்மனின் பாதத்தில் ஊற்றி குளிர வைப்பர். வைசூரி அகலவும், மழை பொழியவும், பால் சுரக்கவும், வறுமை நீங்கவும் இது நம்பிக்கையுடன் செய்யப்படுகிறது. அன்றைய தினம் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. தேர் திருவிழாவின் 8ஆம் நாளன்று சமயபுரத்தால் இனாம் சமயபுரத்திற்கு சென்று ஒரு நாள் இரவு தங்குகிறார். 9ஆம் நாள் குதிரை வாகனத்தில் புறப்பட்டு வருவார். 10ஆம் நாள் திருவானைக்காவில் அருள் புரியும் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் மாரியம்மனுக்கு சீர்வரிசை அனுப்பி வைப்பார். அண்ணனிடமும் ஈஸ்வரனிடமும் சீர்வரிசை பெறும் அம்மன் இவள் மட்டுமே. இங்கு பக்தர்கள் ஈர உடையுடன் அங்க பிரதட்சணம் செய்து வழிபடுவதுடன் ஆடு, கோழி, தானியங்கள், உப்பு, வெல்லம் ஆகியவற்றுடன் நேர்ந்து கொண்ட வெள்ளியாலான உறுப்புகளையும் தன்னை போன்ற மணி பொம்மையையும் காணிக்கை செலுத்துகின்றனர். மேலும் பக்தர்கள் மல்லாந்து படுத்துக்கொண்டு தங்களின் வயிறு மற்றும் கண்களில் மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்தும் அம்மனை வழிபடுகின்றனர். தாலி பலத்துக்காக சுமங்கலி பெண்கள் தாம்பூலம், வளையல், கண்ணாடி போன்ற மங்கள பொருட்களை தானம் அளித்தால் அம்பாளே பெண்மணியின் உருவில் வந்து இவற்றை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறாள் என்பது ஐதீகம். குழந்தை பேரின்மை, தொழில் பிரச்சனை, ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் சமயபுர மகமாயை தரிசித்தால் அவள் கண்டிப்பாக பலன் தருவாள். பார்வை இழந்த சிவந்திலிங்க சுவாமிகள் இந்த அன்னையின் மீது அருட்பாக்கள் பாடி கண்ணொளி பெற்றிருக்கிறார். அம்மை நோய் கண்டவர்கள் தங்கி குணம் பெற இங்கு தனி மண்டபம் ஒன்று உள்ளது. இந்த நோயாளிகளுக்கு தினமும் அம்மனின் அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதனால் விரைவில் நோய் குணமடைவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இங்கு உயிர் பலி கிடையாது. அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சம்பழ மாலையும் விருப்பமானவை. சமயபுர மகமாயிடம் அதிக பக்தி கொண்டவர் சூரப்ப நாயக்கர். இவர் ஒருமுறை அன்னையின் ஆசி பெறாமல் புதிய உற்சவர் விக்கிரகம் ஒன்று செய்து பிரதிஷ்டை செய்ய முயன்றாராம். அதற்கு பல தடைகள் ஏற்பட்டது. இறுதியில் சூரப்ப நாயக்கர் கண்ணீர் மல்க அன்னையிடம் மன்றாடி மன்னிப்பு கோரினார். அன்னை மனமிறங்கி அவருக்கு அனுமதி அளித்தாராம். இன்றும் பிரம்மோற்சவத்தின் 9ஆம் நாள் திருவீதி உலாவின் போது சூரப்ப நாயக்கர் செய்த விக்கிரகம் இடம்பெறுகிறது. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.